வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு நான் சிக்கனையும், இறாலையும் வச்சு ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்டா செய்ய போறேன். மிகவும் சுலபமான முறையில செய்யக்கூடிய உணவு. எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க. பாஸ்டா செய்ய முதல் சிக்கனையும், இறாலையும் மேரினேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். சிக்கன், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி உள்ளி பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதோட தேசிக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1லேருந்து 2 மணித்தியாலங்கள் ஊற விட போகிறேன். அதே மாதிரி இறாலுக்கும் அதே பொருட்களை சேர்த்து தான் நல்லா கலந்துட்டு அதே அளவு நேரம் ஊற விட போகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஊற விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு சுவையை கொடுக்கும். இது ஒரு புறம் இருக்க உள்ளியை நான் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட நான் தக்காளி பழத்தையும் நான் வெட்ட போகிறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையில நீக்கிட்டு நான் சின்ன சின்னனா வெட்ட போகிறேன். இதில் நான் வெட்டி காட்டுறேன் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள நீங்கள் வெட்டுங்க. இதோட பார்ஸ்லியை நான் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ ப்ரோக்கோலியை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் இல்லைண்டா மாயரின் பட்டர் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க போகிறேன். அதே பாத்திரத்தில் நீங்கள் ஊற வச்சிருக்கிற ரச்சி இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். ஆக பொரிய வேண்டிய அவசியம் இல்லை, குக் ஆகனா சரி. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஊற்றி அதோட ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா இறால், அதை சேர்த்து வதக்க போகிறேன். ஆக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிவந்திருக்குது இல்லையா, இதை மாதிரி ஒரு 4லேருந்து 6 நிமிஷம் இறால் சமைச்சா காணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயை போட்டு அது கொஞ்சம் உருகின உடனே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா உள்ளி, அதை சேர்த்து ஒரு பொன்னிறமாக வர மட்டும் வதக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதங்கி கட்டி இல்லாமல் வந்த உடனே பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் காய்ச்ச வேணும். பால் அப்போ கொஞ்சம் கட்டித்தன்மையாக வரும். இப்போ சோஸ் ரெடி ஆயிட்டுது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட வெட்டி வச்சிருக்கிறேன் இல்லையா தக்காளி பழம், அதை ப்ரோக்கோலியையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேணும். தேவையான அளவு நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற பார்ஸ்லியும் சேர்த்து சீஸ் மொசரல்லா சீஸ் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீஸை போட்டு கொஞ்ச நேரம் விடுறேன். இதில் நான் கொஞ்சம் சோஸை எடுத்து வச்சிருக்க போகிறேன் இறாலை சேர்க்குறதுக்கு. இப்போ நான் பொரிச்சு வச்சிருக்கிறேன் இல்லையா சிக்கன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேக வச்சிருக்கிற பாஸ்டாவை நான் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் அடுப்புலேயே கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ சிக்கன் பாஸ்டா ரெடி ஆயிட்டுது. அடுத்தது இறால் பாஸ்டா அதே மாதிரி தான். அதே கலவைக்குள்ள நீங்கள் இறாலை சேர்த்துட்டு வேக வச்சிருக்கிற பாஸ்டாவை சேர்த்தா இறால் பாஸ்டா ரெடி. இப்போது இறால் ஒயிட் சாஸ் பாஸ்டா தயாராகிடுச்சு. மிகவும் சுலபமான முறையில் செய்யக்கூடிய சுவையான உணவு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்க்குறதுக்கு முதல் அகரம் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து அகரம் கிச்சனோட இணைஞ்சிருங்க. என்னுடைய வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.